பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை குறித்து தியானிப்போம். இவ்வளோ காலையில் ரொம்ப சந்தோஷமாக இந்த சத்தியத்தை உங்களிடத்தில் சொல்ல வாஞ்சியோடு ஓடி வந்தேன். இரவெல்லாம் ஒரே சந்தோஷம். இந்த சத்தியத்தை நேற்று தான் அறிந்து கொண்டேன். தேவன் ஏன் மனிதனை படைத்தார்? மனிதனோடு உறவாட, மனிதனை அன்பு செய்ய, மனிதன் கர்த்தரை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு தேவன் மனிதனை படைத்தார். அப்படி படைக்கப்பட்ட மனிதன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போனான். ஏற்கனவே பிசாசு பரலோகத்திலிருந்து பூமியில் தள்ளப்பட்டவனாய் கிடந்தான். பூமியிலே மனிதன் படைக்கப்பட்ட போது மனிதனை வஞ்சிக்கும்படியாக பிசாசு இருந்தான். இன்றளவும் அவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். நம்மை வஞ்சித்து கொண்டே எதிர்காலத்தை குறித்த பயத்தோடும் நிகழ்காலத்தை குறித்த சூழ்நிலைகளை பார்த்து கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை நினைத்து நாம் எப்போதும் வருந்தி கொண்டே இருக்க வேண்டும், பயந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் தேவன் நம்மை படைத்தது அவருடைய அன்பின் பிள்ளைகளாய் நாம் வாழும்படியாக, அவரை போலவே இந்த பூமியை ஆளும்படியாக நம்மை படைத்தார். பிசாசுகிட்ட இருக்கிறது தேவனுடைய படைக்கப்பட்ட வல்லமை. அவன் தூதனாய் படைக்கப்பட்ட போது தேவன் அவனுக்கு கொடுத்த வல்லமைகளை கொண்டு அவன் இந்த பூமியை ஆட்சி செய்ய துணிந்து முயற்சித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அது படைக்கப்பட்ட வல்லமை. தேவனிடத்தில் இருப்பது படைப்பின் வல்லமை. சகலத்தையும் படைத்து சகலத்தையும் ஆள்கிற தேவனுடைய வல்லமை தேவனிடத்தில் உண்டு. அந்த வல்லமையை அவர் ஆதாம் இடத்தில் கொடுத்தார். அதனுடைய மகத்துவத்தை அறியாமல் அவன் இழந்து போனான். இன்றும் கூட நாம் அநேக நேரங்களிலே தேவனுடைய ரட்சிப்பும் அவர் நம்மிடத்தில் கொடுத்துள்ள வல்லமை என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் நாம் பிசாசுக்கு பயப்படுவர்களாய், அவன் இப்படி செஞ்சிட்டான், அவன் அப்படி செஞ்சிட்டான், அவன் இதெல்லாம் பண்ணுறான் அதெல்லாம் பண்ணுறான்னு பயத்திற்குரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் படைக்கப்பட்ட ஆற்றலை கொண்டவர்கள் அல்ல, படைப்பின் ஆற்றலை கொண்டவர்கள். ஏன்னா அவருடைய சொந்த குமாரர்களாய் நம்மை அவர் பார்க்கிறார். சொந்த குமாரனையே நமக்காய் கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட தேவன் எப்படி கைவிடுவாருங்க? நம்ம கிட்ட அவருடைய வல்லமையும் சத்துவத்தையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதம்